பூஜை பண்ணி ஒரு 5 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. கையில் சின்னதாக ஒரு காயம் பட்டனால பூஜை பண்ண முடியல. ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணாமே இருந்தேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இந்த இடத்த நான் எப்போவுமே உங்கள்கிட்ட காட்டினதில்லை. நான் இன்றைக்கி அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். செடியில் தண்ணி ஊற்றவே இல்லை, சீக்கிரமாக அதுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு செடியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஆப்போசிட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அங்கே போகிறதுனால என்னால் வெற்றிலை தீபம் மட்டும் போட முடியல. சிம்பிளாக பூஜை மட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. பர்த்டே ஃபங்க்ஷனில் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் போயிட்டு வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற போது அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையும் மாற்றிக்காதீங்க. நல்லதாக இருக்கா அதை நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான்.